ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? சாப்பிட்டேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூப்பர், ஓகே. சௌச்சௌக்கா கூட்டு பார்க்கலாம் நம்ம. அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கிட்டு வெளியே விறகடுப்பில் தான் சமைப்போம். மோஸ்ட்லி விறகடுப்பில் தான் சமைப்போம். ஏதாச்சும் அவசரம் அப்படின்னா மட்டும் கேஸ் இருக்குது, கேஸ்லேயும் சமைப்போம். ஆனால் மோஸ்ட்லி சாதம் இந்த மாதிரி கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வெளியே வச்சுக்கலாம். குழம்பு இந்த மாதிரி ஏதாச்சும் வெளியே வச்சுக்குவோம் நாங்கள். நம்ம பருப்பு வேக போட்டிருக்கேன். பருப்பு வெந்ததுக்கப்புறம் பீக்கங்காவை போட்டுடலாம். சௌச்சௌக்காய் கூட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சௌச்சௌக்காய் கூட்டு சாதம் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சௌச்சௌக்காவை நம்ம அள்ளி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. பக்கத்துலேயே வச்சுட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறனால கொஞ்சம் ஓகே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டுருக்கேன். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு இப்போ தான் பழகிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி செய்வேனோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறையா பேர் நிறையா வீடியோஸ் போடுவாங்க. எல்லாமே நிறையா பார்த்துருக்கேன். நானும் நிறையா வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச சமையலை வச்சு நான் எப்படி பண்ணுவேனோ அதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சோம்பெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்று தான் போடுவேன். என் பசங்களுக்கு உரப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு மிளகா மட்டும், அதுவுமே போட மாட்டேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக உரப்பு சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு மிளகா மட்டும் போட்டு, அப்புறம் தக்காளி நம்ம சௌச்சௌக்கா பருப்பு வேகும்போதே தக்காளி போட்டு வேக வச்சிடலாம். அப்படி போட்டால் ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக வதக்கி போடுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு பருப்பு போட்டு தூக்கி அப்படியே ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடுவேன். அது கொதிச்சதுக்கப்புறம் சரி உப்பு போட்டுட்டேன். பட் அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் உப்பு போட்டதை. உப்பு நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி வேகும்போதே போட்டுருவேன். காய் போட்டதுக்கப்புறமே போட்டேன். அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான். அதை அப்படியே நான் கிண்ணத்தில் மாற்றிட்டு அப்படியே விளக்கிடுவேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டால் அந்த ஒரு கொத்தமல்லி டேஸ்ட் இருக்கும்ல, அதனால் கொத்தமல்லி போட்டுட்டு சாப்பாடு போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன். சாப்பாடு கொஞ்சமாக வச்சு கூட்டு கொஞ்சம் நிறையா தான் வைப்பேன். அவங்களுக்கு சாப்பாட்டில் ரொம்பலாம் பெருசுன்னு சாப்பிட மாட்டாங்க. நெய் ஊற்றினா நல்லா சாப்பிட்டுக்குவாங்கன்னு கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்துருவேன். சாப்பாடு முதவே வடிச்சிட்டேன், தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் குழம்பு லேட் ஆயிடுச்சுன்னு உள்ளேயே வச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.